ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்கா, எங்கள் ஊரில் பாம்பே ஹோல்சேல் மார்ட்ன்ட்டு ஒரு ஷாப் இருக்குங்க. அது எந்த பொருள் எடுத்தாலும் 110 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தாக்கா கலெக்ஷன் இருந்துச்சுங்க. சரி என்னடா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது, சரி நம்மளும் கொஞ்சம் வேண்டியதெல்லாம் வீட்டுக்கு வேண்டிய ஜாமான்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டேங்க. நல்ல ஏகப்பட்ட நல்ல பொருள் தான் எல்லாமே. நல்லா இந்த கொடுக்குற 110 ரூபாய்க்கு ஒன்றும் மோசமே இருக்காது. நான் வீட்டுக்கு என்னென்ன பொருள் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம இப்ப பார்க்க போற ஃபர்ஸ்ட் பொருள் ஸ்டூலு. இது நல்லா கெட்டியா தான் இருக்குது. நல்லா நான் கூட லேசா இருக்கும்னு நினைச்சேன், நல்லா கெட்டியா இருக்கு. இது ஒண்ணு. அடுத்த பொருள் ஒரு டஸ்ட்பின் பாருங்க, பிளாக்ல கோல்டு போட்டிருக்கு. இதுவும் நல்லா பெரிய சைஸா இருக்கு. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இது ஒண்ணு வாங்கியாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறது பாருங்க, இது சுத்தியில இது பாருங்க, சுத்தி இது ஆணியும் பிடிக்கலாம். சுத்தி நல்லா இருக்கு, சின்னதா நல்லா கை கடக்கமா இருக்கு. இது ஒன்று வாங்கியிருக்கிறேன். அடுத்தது பாருங்க, இந்த ஒரு கரண்டி வாங்கியிருக்கிறேன். இது நல்லா பொரிச்சு சிக்கன் கேக்க நல்லா பொரிச்சிருக்கு. ஏற்கனவே எங்கிட்ட இருக்கு, இருந்தாலும் இது உடு பிடி போட்டு பாருங்க, இங்க 2 கம்பி வந்து நல்லா கவர் பண்ணி நல்லா இருக்கு. சரி, இது ஒன்று வாங்கிட்டேன். அடுத்தது நம்ம என்ன பார்த்துக்கோங்கக்கா, பாருங்க உப்பு ஜாடி. இது பாருங்க உப்பு ஜாடி, பார்க்கறதுக்கு நல்ல கியூட்டா இருக்குது பாருங்க. இதுவும் 2 ஜாடி வாங்கிட்டேன் நான். சரி, 2 இருந்தால் சால்ட்டுக்கும் கல்லுப்புக்கும் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2 ஜாடி வாங்கிட்டேன். அடுத்தது பாருங்க, ஒரு ஜல்லி கரண்டி ஒன்று. இந்த மாதிரி சும்மா ஏதாச்சும் பொரியல்லாம் செய்கிற மாதிரி கரண்டி. இது வந்து பிராஸ்ன்னு தான் நினச்சேன். அவங்ககிட்ட சொன்னங்காட்டி மெட்டல்னு தான் சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இல்லை தண்ணியெல்லாம் பட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க. சரி, பார்க்கறதுக்காச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கிறேன். இன்னும் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் 2 வாங்கி வச்சுங்க. அடுத்தது நம்ம போடுறது பூஜா ஸ்டோருக்கு பூஜாவுக்கு போடுற தோரணங்க. இது பாருங்க, இதுவும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சாமி பூஜை அறைக்கு 2 பக்கம் 2 போட்டுக்கலான்ட்டு இதுவும் வாங்கியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போறது சாமி மனை. இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி இது நல்லா உட்டில் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா வெயிட்டா இருக்கு. இதுவும் ஒன்று வாங்கியாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறது இது பாருங்க, ஒரு டஜன் கிண்ணம் இருக்கு இதுல. இது வந்து சின்ன குட்டி குட்டியா நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இது அப்படியே செட்டோட தான் 110 ரூபா. அதனால நான் இது செட்டா வாங்கிட்டேன். இது நல்ல கேசரி பாயாசம் எல்லாம் ஊற்றி வைக்க நல்லா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணம். இது ஒரு சூப் பவுலு, செட் ஆஃப் 5 இருக்கு. இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டேன். அடுத்து இப்போ ஒரு பவுலு. இது நல்லா கொஞ்சம் என்ன கூட லேஸாக இருக்குன்னு பார்த்தோன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. இது நல்லா சப்பாத்திக்கு மாவு பண்ணிச்சுக்கலாம், சிக்கனுக்கு நல்லா பரட்டிக்கலாம். இல்லாட்டி ட்ரைனிங் டேபிளில் நம்ம குழம்பு சாதமெல்லாம் எடுத்து வச்சு இதில் சேவ் பண்ணிக்கலாம். இதுவும் வாங்கியிருக்கிறோங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு நார் மேட்டு. இந்த பாத்ரூம் கிட்ட மெயின் டோர் கிட்ட எல்லாம் போட்டுக்கலாம். இதுதான் இதாங்க எப்பவுமே போட்டுக்கிறது, நல்லா இருக்கும். இது போட்டால் வழுக்காது. அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி 2 மேட்டு வாங்கியிருக்கிறேன் பாருங்க. இது ஒன்று கிச்சனுக்கு போட்டுக்கலாம், நல்லா கெட்டியாகவும் இருக்குது. வாஷிங் மிஷின்லையும் துவைச்சிக்கலாம், சும்மாவும் துவைச்சிக்கலாம். அந்த மாதிரி 2 மேட்டு வாங்கியாச்சு. ஒரு குட்டி ஹேண்ட் பேக் ஒன்று வாங்கணும் பாருங்க. லோக்கலுக்கு எங்கேயாச்சும் போகும்போது ஈஸியாக எடுத்துகிட்டு கையில் மாட்டிட்டு போயிடலாம். இது ஒன்று வாங்கிட்டேன். இது ஒன்று வாங்க பாருங்க, இந்த வீடெல்லாம் தொடச்சிக்கலாம் நம்ம பேஷனு. இந்த பேஷன் வந்து நல்லா அகலமாக இருக்குது. ஆனால் இது வந்து 60 ரூபா தாங்க. அடுத்தது ஒரு கப் ஒன்று 30 ரூபா. அடுத்தது பாருங்க, இதில் ஒரு நைட் லேம்பு எல்இடி. இது பாருங்க நல்லா வெயிட்டாக இருக்கு. இது இப்படி வச்சுட்டாக்கா நல்லா பவராக இருக்கு. இந்த சார்ஜர் போடுற மொபைல் போடுற சார்ஜர் இதிலே போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க, இதை இங்கே பாருங்க எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு. நைட்ல நல்லா பவராக இருக்குதுங்க. இது நைட் லேம்பா யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நான் வாங்கின பொருள் இவ்வளோதாங்க. இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு. ஆனா போனா ஏதோ ஒரு பொருள் 2 பொருள் வாங்காம நம்ம வெளியே வர முடியாதுங்க, அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கு. நீங்களும் வேணா போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னாக்கா, கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலங்க. இந்த கடையை ஒரு ரவுண்டு காட்டுற பாருங்க, வீடியோல பாத்துக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.